குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ரோஜா செடிங்களுக்கு மட்டும் உரம் தயாரிக்கிறேன். நான் வெந்தயம் ஒரு கப் அளவு, அதே மாதிரி டீ தூள் ஒரு கப் அளவு, இது ரெண்டையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒவ்வொரு செடிங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்க போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. அதனால் நான் யார்கிட்டையும் முதல்ல சொல்லலை, ட்ரை பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லலான்னு சொல்லி நல்லா தளிர் விட்டுருக்காங்க செடியெல்லாம். இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ரோஜா பூக்கள் தான் நம்ம தோட்டத்தில் நிறையா இருக்கும். அப்படியே இது கார்ன்ஃப்ளவர், இதை நான் அப்படியே தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் விட்டு இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் மேலே தெளிச்சுட்டு கொஞ்சம் வேர் பகுதியில் ஊற்றி விடலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இதுதான் வேலை எனக்கு தோட்டத்துக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி பண்ணி ரிசல்ட் நல்லா இருந்தது, ரொம்ப துளிரே இல்லாமல் இருந்தது. இப்போ நல்லா தளிர் விட்டு நல்லா வந்திருக்காங்க. சரி, நான் ஏற்கனவே கொடுத்து ஒரு 15 டேஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மறுபடியும் கொடுக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வெந்தய பவுடரும் டீ தூளும் அரைச்சாச்சு. இப்போ செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோஜா செடிங்களுக்கு கொடுக்குறேன், பேலன்ஸ் இருக்கிறத செம்பருத்தி செடிங்களுக்கெலாம் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும். இதை நம்ம தண்ணியில் கரைச்சி செடிங்களுக்கு ஊற்றலாம். 15 நாள் வச்சுருந்து. என்ன காரணம்னா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, நம்ம அதனால் நீர் உரங்கள் கொடுக்குறத விட திட உரங்கள் கொடுக்குறது நல்லது. அதனால் நம்ம செடிங்க மேலே போட்டோம்னா நம்ம மழை பெய்யும்போது அது நமக்கு தண்ணி கிடச்சிரும். இதில் பாஸ்பரஸ் சத்து, பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம செடி வளர்ச்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். மொட்டுக்கள் உதிர்றது, நம்ம செடிகளில் மொட்டுக்கள் உதிர்றது, பூக்கள் பூக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது கண்டிப்பாக இது ரிசல்ட்டு கொடுக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப